சரி, சாண்டில் ஆயில் சாப்பிட்றதுனால என்ன பயன் அப்படின்னு சொன்னால், சாண்டில் ஆயில் யுனானியோடைய மருந்துகளில் ரொம்பவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. வயிற்றில் வர புண்ணு, வயிற்றில் வர அல்சர் எல்லாத்துக்கும் சாப்பிடலாம். இந்த எண்ணெயை வந்து பெர்ஃப்யூமாகவும் யூஸ் பண்ணுவாங்க. இது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், ஆழமான மென்டல் ரிலாக்ஸேஷனுக்கும் தூக்கம் ஆழமாக வரும். இது எந்த அளவுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், ஒரு கடுகு அளவு உடம்புல எடுத்து நம்மளுடைய உடம்புல டைரெக்டாக தேய்ச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால், நம்ம போடுற துணி நம்மளை சுற்றி எப்பயுமே இந்த வாசனை இருந்துக்கிட்டே இருக்கும். இது பிளாட்டினம் கிரேடுன்றது வந்து ஃபர்ஸ்ட் கிரேடு மரத்துலேருந்து அந்த எண்ணெய் ப்ராசஸ் பண்ணும்போது கிடைக்கும். இது வந்து ரொம்ப ஒரு சிறந்த பொருள். இது எப்படி எடுத்துக்கலாம் நீங்கள்? ஒரு இது அல்சர்லாம் இது வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொன்னால், பாலில் ஒரே ஒரு மிளகு எடை கூட தான். கசகசா எடை 3 கசகசா எடை இல்லாட்டி 3 கடுகு எடை ஒரு டம்ளர் பாலில் கலந்து உள்ளுக்கு குடித்தோம் அப்படின்னு சொன்னால் வயிற்றில் இருக்க புண்ணு ஆற்றும். இது யுனானி மருந்தாகவே இருக்குது. ஷர்பத்தை சந்தல் அப்படின்னு சொல்லி ஒரு மருந்து இருக்குது. அது ஃபுல்லாக வந்து சந்தன ஆயிலை வந்து தேனோட மிக்ஸ் பண்ணி மருந்து தயாரிக்கிறாங்க. வயிற்று புண்ணுக்கு, அல்சருக்கு அது அந்த மருந்து வந்து ரொம்ப சூப்பராக ஒரு நல்ல மருந்து. நான் அதையும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டாக என்னுடைய நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். அது நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஆனால் சில மக்களுக்கு இந்த வாசனை சாப்பிடும்போது பிடிக்காம இருக்கும், சென்ட்டு சாப்பிட்ற மாதிரி. அதனால அவங்க கொஞ்சம் யோசித்து ஆமாம் சாப்பிடணும். இது இன்னொரு வெரைட்டிலையும் சாப்பிடலாம். வாழைப்பழத்தை நாளாக கீறி அந்த நடுவில் எண்ணெயை விட்டு அந்த வாழைப்பழத்தை அப்படியே அதிகமாக மெல்லாமல் சாப்பிடலாம். அது என்ன ஆகிடும்னா டைரெக்டாக வயிற்றுக்கு போயிடும். உங்களுக்கு வாயில் சந்தன வாசனை இல்லாமல் இருக்கும். ஓகே. ஏன்னா சென்ட் வந்து வாயில் இரிட்டேஷனாக இருக்கும் சிலருக்கு, அதனால். ஓகே, ரொம்ப நன்றி. தேங்க்யூ டாக்டர்.